பாமக தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதால் ஒரு மாதம் தூக்கத்தை தொலைத்ததாக கூறிய அன்புமணி ராமதாஸ் தங்கள் குடும்ப பிரச்சனையில் யாரும் தலையிட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தார். என்னடா நான் தப்பு பண்ணேன்? ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல. ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல். தந்தை ராமதாஸ் உடனான மோதல் குறித்து நீண்ட நாட்களாக அமைதி காத்து வந்த அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது மௌனம் கலைத்துள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற வன்னியர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டது குறித்த தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். கடந்த ஒரு மாதமா எனக்கு பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன்? என்ன நான் தப்பு பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன்? ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல. ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு, ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு. வேற என்ன இருக்க போகுது? மேலும் தங்கள் குடும்ப பிரச்சனையை தாங்களே பார்த்துக் கொள்வதாகவும் அதில் வேறு யாரும் தலையிட வேண்டாம் எனவும் அன்புமணி கோரினார். இனி வரும் காலம் நம் காலம், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருங்க. நமக்குள்ள எந்த இது வேண்டாம், எல்லாம் வாங்க, ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா அணுகணும். பாமகவில் ஒரே சாமிதான், அது ராமதாஸ் தான் என்றும் அன்புமணி குறிப்பிட்டார். ஐயா வழியில் நம்ம வந்துட்டோம், எல்லாம் வந்திருக்கிறோம். ஐயாவுடைய கொள்கைகள், ஐயாவுடைய லட்சியங்களை நம்ம நிறைவேற்றுவோம். ஐயா எதுக்கு இந்த இயக்கத்தை தொடங்கினார்? அந்த கொள்கைகள், அந்த லட்சியங்கள் நிச்சயமாக நம்ம நிறைவேற்றுவோம். ராமதாஸ் நினைப்பதை ஒரு மகனாகவும் பாமக தலைவராகவும் நிறைவேற்றுவேன் என கூறிய அன்புமணி தன்னை கடைசி வரை பாமக தலைவராகவே நிலைநிறுத்திக் கொண்டார்.